பூவே உனக்காகன்றது சம்திங் இன் மை லைஃப். தமிழ்ல வந்து பூவே உனக்காக முன்னாடியே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் சங்கீதா அப்படின்னு சொல்லும் பொழுது பூவே உனக்காக சங்கீதா, விஜய் சார் கூட நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னும் பொழுது அது சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இட்ஸ் லைக் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம ஆசைப்பட்டு தான் பண்ணுவோம். அப்புறம் எல்லாருமே ஒரு படத்தை வந்து நல்லா வரணும்னு நினச்சி தான் எடுப்பாங்க. ஒரு சில படங்கள் நல்லா ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ அது டிபெண்ட்ஸ் இல்லைங்களா. இதில் நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சங்கீதா மட்டும்தான் இருக்காங்கன்றதெல்லாம் இல்லை இல்லைங்களா. அதில் எனக்கே பிடிச்ச பல ஆக்டர்ஸ் அதில் இருக்காங்க. எவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். பர்சனலாகவும் எனக்கு இந்த படம் ரொம்ப பெரிய அது ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடுச்சு. ஆமா, பூவே உனக்காகன்றது சம்திங் இன் மை லைஃப். ஆனா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும்ன்றப்போ கேமரா முன்னாடி ஒர்க் பண்றோம், ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி தனி விதத்துல நமக்கு ஒரு இது நீங்க அழகா பண்ணிருக்கீங்கன்ற ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் யாருங்க? தெரியல. அந்த விஷயத்துல நான் ரொம்ப பிளஸ்டு தான். நான் ஒர்க் பண்ண நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப பிளசண்டா தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நீ வந்து பண்றேன்னு. சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா சீனியர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து ஓ இது பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து பாரதிராஜா அங்கிள். நான் கேப்டன் மகள்னு ஒரு படம் பண்ணேன் அவரோட டைரக்ஷன்ல. அப்போ வந்து ஃபியூ டேஸ் ஒர்க் பண்ணேன். ஊட்டியில தான் எங்களுக்கு ஸ்கெடியூல் நடந்தது. எல்லாமே ஒர்க் பண்ண எல்லாம் முடிச்சு லாஸ்ட் டே ஷூட்டிங், லாஸ்ட் ஷாட் முடிஞ்சது. உனக்கு முடிஞ்சிருச்சுமா இந்த படத்துல அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் அங்கிள் கிட்ட, அங்கிள் தேங்க்யூ அங்கிள் எனக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் அப்படின்னு போது என்கிட்ட கேட்டாரு, நீ ஒருத்தி தான் என்கிட்ட அடியே வாங்கல, எப்படி நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்போ அடியே வாங்கலையா, அடிப்பாரா என்னது நான் நல்லா பண்ணனா அப்படின்னு அப்பதான் நான் அனலைஸ் பண்ணேன். ஓ அப்படிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு. சோ அது நான் எனக்கு எப்பவுமே அது ஞாபகம் இருக்கும். அது தெரியல, அது எனக்கு பெரிய விஷயமா அப்பவும் நினைச்சேன். இப்போ அந்த ஆரம்பிச்சு ஒரு சங்கீதா இருப்பாங்கல்ல, அவங்கள யோசிச்சுக்கோங்க. அந்த சங்கீதாக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஒட்டுமொத்த ஜர்னியும் பார்த்த பிறகு? நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், எது பண்ணாலும் கரெக்டா வரும். எனக்கு ஆக்சுவலா இங்க உட்கார்ந்தது வந்து ஒரு மாதிரி செம கான்பிடென்ட்டா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். நிஜமாவே நான் வந்து கஷ்டப்பட்டு ஓகே இதுக்கு வந்து இவங்க இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து சிம்பிளா இவ்வளவுதான் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற பதில்தான் வந்துட்டே இருக்கு. லைஃப் எப்படி சொல்றது, ரொம்ப அழகா இருக்கு உங்ககிட்ட இந்த சில விஷயங்கள். இவ்வளவு கடந்து வந்திருக்கோம்ல, என்ன ஒரு சில விஷயம் கேட்டாலே இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு வர்ணிச்சு சொல்றதுக்கு நினைப்பேன். ஆனா சங்கீதா மேம் இவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எதை கேட்டாலும் அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு எதிர்பார்க்கறது தெரியுமா? ஏதாவது சொல்லுவீங்க, நீங்க ஏதோ ரொம்ப ஒரு டிராமாட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்படிலாம் கிடையாது. என் லைஃப் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. எனக்கு இப்படிலாம் தான் நடந்தது. கூட அம்மா இருந்தாங்க, ஸோ நான் தைரியமா இருப்பேன், யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இருப்பேன். ஸோ எல்லா நேரமும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துட்டே இருக்கும். ஓகே, எனக்கு தெரியல அந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெரியல. டிராமாஸ் நடக்கல என் லைஃப். இல்ல டிராமாஸ் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவம் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அந்த விதத்துல கேட்டேன்.